இடுப்பு வலி, மூட்டு வலி, முதுகு வலி எல்லாம் பறந்து போகும். இனி வலி மாத்திரையை தூக்கி போட்டுட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு ஃப்ரை பண்ணல 1 கப் அளவுக்கு தோல் உளுந்து சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுபட்டதும், அதே கப்பால் 1 கப் அளவுக்கு முழு பச்சைப்பயிறு அதுவும் பொன்னிறமாக வறுபட்டதும் பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. அதே பேனில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எல்லாமே 50 கிராம் அளவு தான் சேர்க்குறேன். அதுவும் வறுபட்டதும் 1 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி அவங்களையும் வறுத்து பிளேட்டில் மாற்றிட்டு, அதே கப்பால் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 10 முந்திரி, 10 பாதாம் எல்லாம் வறுத்து நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு கூடவே ஒரு 5 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம என்ன தான் அரைச்சாலும் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சு எடுத்துட்டு நல்லா ஆறின பிறகு இதை ஒரு ஏர்டை பாட்டிலில் போட்டு மூடி ஸ்டோர் பண்ணி வச்சு இதை நீங்கள் தினமும் டீ காஃபிக்கு பதிலாக கலந்து குடிக்கலாம். இப்போ அதுக்கு செய்யறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா இவங்களை கலந்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா 1 நிமிஷம் கொதி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து தினமும் டீ காஃபிக்கு பதிலாக இதை கொடுங்க.